जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर மங்கள ஆரம்பம். தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். தேவரும் தொழும் தெய்வம். மன்னார்குடி பெரியவாள். கொஞ்சம் வேடிக்கை கலந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி ஒரு பெரியவர் ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார். பெரியவர் என்றேன், அவரை பெரியவாள் என்றேதான் பெயரை சொல்லாமல் மரியாதையாக குறிப்பிடுவது வழக்கம். என் மாதிரி ஒரு மடாதிபதியாக இருப்பவரை பெரியவர் என்பதில் விசேஷமில்லை. ஸ்வயமான யோக்கியதை இல்லாவிட்டாலும் கூட ஸ்தானத்தினாலேயே எங்களுக்கு பெரியவர் பட்டம் கிடைத்துவிடும். நான் சொல்கிற பெரியவர் மடாதிபதி இல்லை. அதற்கு அடுத்தபடியாக லோக கௌரவத்தை தன்னுடைய ஆசிரமத்தினாலேயே சம்பாதித்து விடுகிற, அதாவது மடாதிபதியாக இல்லாத சந்நியாசி கூட இல்லை. கிரகஸ்தராகவே வாழ்க்கை நடத்தியவர். ஆனால் குலபதி என்று புகழக்கூடிய அளவுக்கு ஏராளமான சிஷ்யர்களுக்கு குருகுலம் நடத்தி பல மகா வித்வான்களை உருவாக்கிய மகா மகோபாத்தியாயராக இருந்தவர். சந்நியாசிகளும் கூட வந்து பாடம் கேட்டுக்கொண்டு போகும்படியான அப்பேற்பட்ட பாண்டித்யத்தோடு கூடியிருந்தவர். மகா பண்டிதர் என்பது மட்டும் அவர் பெருமையல்ல, உசந்த குணவானாகவும் இருந்தார். சிவபக்தியில் சிறந்தவர். பரம ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட ரொம்பவும் சீலராக வாழ்ந்த பெருமையும் அவருக்கு உண்டு. ஞானம் சீலம் இரண்டிலும் பெரியவராக இருந்த அவரைத்தான் பெரியவாள் என்றே லோகம் சொல்லிற்று. அடையாளம் தெரிவதற்காக அவர் வாழ்ந்து வந்த ஊரின் பெயரை சேர்த்து மன்னார்குடி பெரியவாள் என்று சொல்வார்கள். உயர்ந்த அறிவு, சிறந்த ஒழுக்கம் இரண்டும் கூடிய அவர் 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலிருந்து 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பம் வரை சுமார் 90 வயசு ஜீவியவந்தராக இருந்து ஞான சீல வயோவிருத்தர் என்கிற புகழ் சொல்லுக்கும் முற்றிலும் உரியவராக இருந்தார். மகானாகிய அப்பைய தீட்சிதரின் வம்சத்தில் வந்த அவருடைய சர்மன் தியாகராஜர் என்பது குறிப்பு. ஓர் அந்தணருக்கு சாஸ்திரோக்தமாக நாமகரணமிடப்படும் பெயர். அவர் யாகங்கள் செய்ததால் தியாகராஜ மகி என்று தம்முடைய நூல்களில் தம்மை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார். மகம் என்றால் யாகம். சின்ன வயசில் அவரை வீட்டில் பெரியவர்கள் கூப்பிட்ட பேர் ராஜு. அதனால் ராஜு சாஸ்திரிகள் என்றும் சொல்வதுண்டு. ஆனால் பேச்சு வழக்கில் மன்னார்குடி பெரியவாதான். ஊர் உலகமெல்லாம் பெரியவா என்று அழைத்தாலும் ரொம்பவும் அடக்கத்தோடு எளிமையாக இருந்தவர் அவர். அவருடைய குருமார்களில் கோபாலாச்சாரியார் என்பவர் ஒருவர். பிற்காலத்தில் இந்த கோபாலாச்சாரியாரின் புத்திரர் மன்னார்குடி பெரியவாளிடம் படித்த மாணவர்களில் ஒருவரானார். இவர் பெரியவாளை விட வயசில் சிறியவர், அதோடு சிஷ்யர். அப்படியிருந்தும் குருபுத்திரனுக்கு மரியாதை காட்ட வேண்டும் என்ற வழக்கை அனுசரித்து இவர் வகுப்புக்கு வரும்போது இவருக்கு குருவான மன்னார்குடி பெரியவாளே எழுந்திருந்து நிற்பாராம். பக்தி ஸ்ரத்தை, ஆச்சாரம், சத்குணங்கள், அபாரமான வித்வத் இத்தனையும் பெற்று சந்நியாசிகளுக்கும் பாடம் சொன்னவரானாலும் அவர் கடைசி மட்டும் சந்நியாசம் வாங்கிக் கொள்ளவில்லை. நமக்கு ஏது அவ்வளவு யோக்கியதை என்றே சொல்வாராம். அத்தனை அடக்க சம்பத்து. அவருக்கு மகா மகோபாத்தியாய பட்டம் சூட்டியதிலேயே இப்படி, அதாவது அவரது அடக்க குணத்தை காட்டுவதாக ஒரு விசேஷம் உண்டு. 1887 விக்டோரியா பட்டமேறிய கோல்டன் ஜூபிலி கொண்டாடிய போது இந்தியாவின் பழைய வழக்கத்தை அனுசரித்து இனிமேல் வெள்ளைக்கார ராஜாங்கமும் பண்டிதோத்தமர்களுக்கு மகா மகோபாத்தியாய பட்டம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அதன் பிரகாரம் முதல் வருஷமே வடக்கத்தி வித்வான் ஒருவருக்கும் தெற்கத்தி வித்வான் ஒருவருக்கும் டைட்டில் தருவது என்று தேர்ந்தெடுத்த போது அவர்களில் ஒருவராக இருந்த தெற்கத்திக்காரர் நம்முடைய மன்னார்குடி பெரியவாள்தான். ஆனாலும் அவருக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்ட போது, பூர்வ காலத்தில் மகா பெரிய வித்வான்களுக்கே கொடுத்து வந்த இந்த பட்டம் எனக்கா? அவ்வளவு யோகியதை இல்லவே இல்லை என்று சொல்லி சும்மா இருந்து விட்டாராம். பட்டம் வாங்கிக் கொள்ள அவர் டில்லி தர்பாருக்கு போகவே இல்லை. விஷயத்தை மறந்துவிட்டு தம்பாட்டுக்கு பாடம் சொல்வது, சிவபூஜை பண்ணுவது என்று இருந்து கொண்டிருந்தார். ராஜாங்கத்தில் இவருக்காக காத்து காத்து பார்த்தார்கள். டில்லிக்கு போகாவிட்டாலும்
கிட்டத்தில் இருக்கிற தஞ்சாவூருக்காவது போய் கலெக்டரிடமிருந்து டைட்டிலை ராஜமரியாதையோடு பெறுவாரா என்று காத்து பார்த்தார்கள். வினய சம்பன்னரான இவருக்கா அந்த எண்ணமே இல்லை. அப்புறம் கலெக்டர் அந்த பெரிய பட்டத்துக்கான சன்னதுகளை அவருடைய வீட்டுக்கே அனுப்பி வைத்த போதுதான் மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொண்டார். வித்யை இருந்தால் தலைக்கணமும் இருக்கத்தான் வேண்டும் என்றில்லாமல் நேர் வித்தியாசமாக இருந்தார். வித்யா ஆரம்பத்திலேயே விநாயகரை வந்தனம் செய்வதாலும், எந்த சாஸ்திரமாயிருந்தாலும் அதற்கான புஸ்தக தொடக்கத்திலேயே பிள்ளையார் ஸ்துதிக்கப்படுவதாலும் உண்மையான வித்வான் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டிய அந்த பெரியவரை பற்றி சொல்வதெல்லாமும் விக்னேஸ்வர பிரீத்திதான். நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்தை விட்டு எங்கோ போய்விட்டதாக ஆகாது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर